கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்துச்சு. அங்க உள்ள ஒரு செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி நாண்டுகிட்டு சாக போயிட்டாப்ல. பெரிய மாடியிலேருந்து குதிக்க போயிட்டாப்ல. அப்படிங்கிற விஷயத்த கேட்டு நான் அதிர்ந்து போயிட்டேன். அப்புறம் அதுக்குள்ள காப்பாத்தி விட்டாங்களாம். காப்பாத்தி, "ஐயா என்னய்யா நீங்க செக்ரட்டரியா இருந்துகிட்டு ஏன் இந்த வேலைய செஞ்சீங்க? அப்படி என்னய்யா நடந்துருச்சு உங்களுக்கு?" அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்லியிருக்காப்ல, "இப்ப ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல ஒருத்தன் எனக்கு ஒரு ஒரு கேள்வி கேட்டான். அத என்னால தாங்கிக்கிற முடியல. அதனால தான் நானுட்டு சாக போனேன்." அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்புறம் அவர ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போயிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறதுக்குள்ள, அதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. அவர் நாண்டுகிட்டு செத்து போயிட்டாரு. இதுக்கு காரணம் யாருன்னா, யூதன் தான் காரணம். இஸ்ரவேல் தான் காரணம். அப்படின்னு குண்ட தூக்கி போட்டாய்ங்க. "என்னடா சொல்றீங்க?" அப்படின்னா, "ஆமாய்யா. அவன் தான்யா அந்த ஹெசபுல்லாவுக்கெல்லாம் பேஜர் அட்டாக் பண்ணி 3000 பேர சூனியத்துக்கு அனுப்புனவன். அதேபோல இந்த செக்ரட்டரி எப்ப பார்த்தாலும் காசா, பாலஸ்தீனம், ஈரான், ஹமாஸ் அப்படிங்கிறவங்க கூட ஒண்ணாவே இருக்கிறாப்புல. மீ மீட்டிங் ஆரம்பிச்சா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யூத பாட்ட பாடிக்கிட்டே இருக்காப்புல. அதனால யூதன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, எப்படி பேஜர் அட்டாக் பண்ணானோ, அதேபோல மைண்ட் அட்டாக் பண்ணி விட்டானாம். சேட்டலைட் வானத்தில இருக்கிற சேட்டலைட் மூலமா இந்த ஆளுக்கு மைண்ட் அட்டாக் பண்ணி விட்டான். அதனால தான் இவர் தன்னை அறியாம போயி மாடியிலேருந்து குதிச்சு நாண்டுகிட்டு சாக போயிருக்காப்புல. அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் இந்த விஷயம் பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. அந்த நேரத்தில அப்புறம் போய் அவர்ட்ட கேட்டா, அவரு "இல்ல இல்லைங்க. எனக்கு மைண்ட் அட்டாக்லாம் இல்ல. என்னைய பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் ஒருத்தன் யுஎன் மீட்டிங்ல. அத கேட்டது அதனால தான் நான் நாண்டுகிட்டு சாக போனேனே தவிர, அவன் யூதன் ஒண்ணும் செய்யல." அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை தீர்ந்துச்சாம். இல்ல அப்படின்னா, இன்னைக்கு உலக நாடுகள்லாம் சேர்ந்து யூதன ஒரு வழி பண்ணியிருக்கும். சரி, அப்ப இவரு எதுக்காக நாண்டுகிட்டு சாக போனாப்ல? அப்படி என்னதான் இவரு கேள்வி கேட்டாப்ல? விசேஷமா ஆப்கான் மக்களுடைய ஒரு நிலைமைய சொல்றாப்ல. அத நம்ம கேட்க போறோம். முதலாவது இந்த வீடியோ கிளிப்ப பார்ப்போம். பார்த்துட்டு, அதுக்கடுத்து தெளிவா பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். Give the floor to United Nations Watch. Mr. President, we express condolences to the families of 2,000 victims who perished in the earthquake last week in Afghanistan. This tragedy was only made worse by what happened next. Rescue workers applying Taliban rules refused to help trapped and injured women and girls, some of them bleeding. They were left under the rubble. 4 years after seizing power, the Taliban continues to trample basic human rights of its own people. Women are banned from speaking or showing their faces. Human rights activists, journalists, teachers have faced enforced disappearances, torture, and summary executions. And now, into this torment, the Islamic Republic of Iran has, since June, expelled 700,000 Afghan refugees, violently rounding them up. Humiliated from its war with Israel, Tehran is seeking a scapegoat and accuses Afghan refugees of being spies. Many are beaten. "They threw us out like garbage," said Sahar, a mother of 5. Already this year, Iran has expelled 1.8 million refugees. That's why we brought Afghan activists here, Husna and Dr. Masouda Jalal, Nila Ibrahimi, Zarifa Ghaffar, to sound the alarm. But where is the rest of the world? Where are the mass rallies in London, Paris, and Madrid for suffering Afghan women and girls? Where are the campus protests for 1.8 million Muslim refugees expelled by Iran? Why is the UN Secretary General silent? And we ask this Human Rights Council, why are you now planning to elect, by acclamation on October 8th, a representative of the Islamic Republic of Iran? சரி, முதல்ல இருந்து பார்ப்போம். Give the floor to United Nations Watch. அவர்தான். இந்த புண்ணியவான் தான் இந்த நிலைமை பார்த்துச்சு. நல்ல நேரம் காப்பாத்தி விட்டாய்ங்க. சரி, இப்ப யுஎன்ன பேச சொல்லியிருக்காப்ல. அப்படி என்னதான் கேள்வி கேட்கிறாருன்னு பார்ப்போம். Mr. President, we express condolences to the families of 2,000 victims who perished in the earthquake last week in Afghanistan. பாவம் இவருக்கு தெரியாதுங்க. அவருக்கு எங்க செக்ரட்டரிக்கு இந்த விஷயமெல்லாமா தெரிய போகுது. அவருக்கு காசாவும், பாலஸ்தீனமுக்கும் யூதன் என்ன செய்றான் அதுதான் அவருக்கு தெரியும் பாவம். இவர் சொல்றாப்ல, இந்த சமீபத்தில ஆப்கானிஸ்தான்ல ஒரு பூகம்பம் நடந்திருக்கு. அந்த பூகம்பத்தில 2000 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 2000 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இது கணக்குல வந்தது. கணக்குல வராதது எத்தனைன்னு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான கேள்வி. என்னய்யா இது? ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு அல்லாவின் ஆட்சி நடக்கிற தேசமாச்சே. அங்க அல்லாவின் அடிமைகளாகிய தாலிபான்கள் ஆட்சி செய்றாங்களே. அவங்க அல்லாவின் சட்டத்தின்படி தானே ஆட்சி செய்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற காப்பீர்களுடைய நாடு, குப்பார்களுடைய நாடு எல்லாம் நல்லா தானே இருக்கு. இந்த புண்ணியவான்கள் தான் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. மத்தபடி அந்த நாடுகள்லாம் அந்த அளவுக்கு பிரச்சனைலாம் கிடையாது. ஆனா ஆப்கானிஸ்தான்ங்கிறது அல்லாவின் தேசமாச்சே. அப்படி இருக்கும் பொழுது இங்க எப்படி 2000 பேர் சாகுற அளவுக்கு ஒரு பூகம்பம் வரலாம்? இத யாரு பண்ணுது? ஏன் அல்லாவுக்கே தன்னுடைய ஆட்சி நடத்துறது புடிக்கலையா? அப்படிங்கிற மாரியான கேள்வியெல்லாம் கேட்டிருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இத விட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அத அவர் சொல்றாப்ல. This tragedy was only made worse by what happened next. Rescue workers applying Taliban rules refused to help trapped and
and injured women and girls, some of them bleeding. They were left under the rubble. அடா பாவமே! கொடுமைய பாருங்க. ரெஸ்க்யூ ஒர்க்கர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க காப்பாத்துறதுக்காக. பெண்கள்லாம் கையி, கால்லாம் போயி அங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மரண ஓலம் எங்க பார்த்தாலும். குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த பூகம்பத்தில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்காங்க. அதுல பெண்கள் கூச்சல் போட்டுருக்காங்க. ஆனா, தாலிபான்கள் இந்த ரெஸ்க்யூ ஒர்க்கர்ஸ்ட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து அந்நியர்கள். அதனால உங்க கை எங்க பெண்கள் மேல படக்கூடாது. பெண்கள யாரு தொட்டு தூக்கணும் அப்படின்னா, அவங்க குடும்பத்தில ஒருத்தன் அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா அவங்க தான் வந்து காப்பாத்தணும். மத்தபடி நீங்க வந்து ஆம்பளைகள போய் காப்பாத்துங்க. பெண்கள நீங்க தொடர்றதுக்கு எங்க ரிலிஜன்ல அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல நூத்துக்கணக்கான பெண்கள் அநியாயமா ப்ளீடிங் ஆயி காப்பாத்த யாரும் இல்லாம செத்து போயிருக்கிறாங்க. குடும்பம் குடும்பமா அங்க புதைஞ்சு கிடக்குறாங்க. அவிங்க எப்படி குடும்பத்துல இருந்து ஒருத்தன் வந்து காப்பாத்துவானா? இவங்க என்ன மனநிலை, என்ன மனுஷங்கன்னு தெரியலையே. அது ரிலிஜியன் அப்படிங்கிற பேர்ல காமன் சென்ஸே இழந்துட்டாங்க. இவங்களும் போய் காப்பாத்த மாட்டேங்கிறாங்களாம். ரெஸ்க்யூ ஒர்க்கர்ஸ் வந்தாலும் அவங்களையும் தொட விட மாட்டேங்கிறாங்களாம். இதுக்கு கடைசியில ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது வந்து பெண்கள தொடும் பொழுது ஒருவேளை மோகம் வரும். அது வந்து சுவனபதி போறதுக்கு தடையாயிரும். அதனால தொடக்கூடாது. குடும்பத்துல உள்ளவங்க தான் தொடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. என்ன ஒரு அதிசயமான மனுஷங்க. எதுக்குடா காப்பாத்த பெண்கள காப்பாத்த விடல அப்படின்னு கேட்டா இந்த பதில சொல்லியிருக்கிறாங்க. நாங்க பெண்களையே பார்க்க விட மாட்டோம். அவங்க கண்ணுகள கூட நாங்க மறைக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது எப்படி நாங்க தொட விடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. சாக போறாங்க. அப்படிங்கிறது எல்லாம் கேட்டுருக்குறாங்க. அத பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்ல. நாங்க வந்து எங்க மதத்தில எங்களுக்கு குடுக்கப்பட்ட சட்டத்தின்படி தான் நாங்க நாட்ட நடத்துவோம். இது எங்க அல்லாஹ்வின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுமடா 4 சாமி. years after seizing power, the Taliban continues to trample basic human rights of its own people. Women are banned from speaking or showing their faces. Human rights activists, journalists, teachers have faced enforced disappearances, torture, and summary executions. அடப்பாவிகளா! அதாவது பெண்களுக்கு தான் முகத்துக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவங்களுக்கு அந்த நாட்டுல. இதெல்லாம் இருக்கும் பொழுது அநியாயமா சமூக ஆர்வலர்கள, பத்திரிகையாளர்கள, டீச்சர்களையும் கொலை செஞ்சிருக்கிறாங்க. கொன்றுக்கிறாங்க. அதாவது முதல்ல சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொன்றுக்கிறாங்க. எதுக்குடா அப்படி சித்திரவதை பண்ணி கொன்னீங்க அப்படின்னா, சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிரும். அவங்க வந்து தன்னார்வ தொண்டர்களா மக்களுக்கு உதவுவாங்க. அப்ப எங்களுக்கு பேர் வராது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்கள கொன்றுருக்காங்களாம். துரத்தி விட்டுருக்காங்களாம். இது போக இப்பவும் நிறைய பேர் உயிர் பயத்துல தான் நிறைய பேர் இருக்காங்களாம் சமூக ஆர்வலர்கள். இப்படி இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் வந்து விஷயத்தையெல்லாம் வெளியில சொல்லிருவாங்க. அதனால அவங்கள முதல்லயே டார்ச்சர் பண்ணி கொன்றுருக்காங்க. கேட்டுருக்காங்க. உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லு. சொல்லுவியா, சொல்லுவியா? நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் சுட்டு கொன்றுருக்காங்க. இது போதாதுன்னு டீச்சர்கள கொலை செஞ்சிருக்கிறாங்க. எதுக்குடா டீச்சர்கள கொலை செஞ்சீங்க அப்படின்னா, அப்ப இவங்க இருந்தா தான் வந்து பெண்கள படிக்க வச்சுப்புடுவாங்க. வீட்ல உள்ளவங்கள எல்லாம் படிக்க வச்சுப்புடுவாங்க. அதனால டீச்சர்கள கொன்றுருக்காங்களே. படிப்பு அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு தான், பெண்களுக்குலாம் கிடையாது அப்படிங்கிற மாரி டீச்சர்கள சித்திரவதை பண்ணி கொன்றுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம். மனுஷர்கள கொல்றதுல வந்து ஒரு அலாதி பிரியம். அவங்கள சந்தோஷமா அப்படி அது இல்ல அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வராதாம். என்ன சொல்றது இவங்கள? And now into this torment, the Islamic Republic of Iran has since June expelled 700,000 Afghan refugees. அட கொடும்பாவிகளா! இந்த உபத்திரவத்துல இருக்கும் பொழுது, இந்த 5 மாசத்துல ஜூன் மாசத்துல இருந்து இந்த 2005ல ஜூன் மாசத்துல இருந்து இப்ப அக்டோபர் மாசம் வரைக்கும் 7,00,000 பேர ஆப்கான்ல இருந்து அகதியா போயிருக்காங்க. எங்க? ஈரானுக்கு. அந்த 7,00,000 பேர துரத்தி விட்டுருக்காங்க அங்க இருந்து. அது எப்படி துரத்தி விட்டுருக்காங்க அப்படின்னா, Violently rounding them up. அத ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க. 7,00,000 பேர் கெட்டச்சவங்கலாம் ரோட்ல எல்லாம் விரட்டி ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க. அடிச்சு ஓடுங்கடா பார்டர் இருக்கு அப்படின்னு ஆப்கானுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்களாம் வேற கையில கிடைச்சதை எடுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க. சரி. Humiliated from its war with Israel, Tehran is seeking a scapegoat and accuses Afghan refugees of being spies. அடப்பாவிகளா! இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எதுக்குடா வந்து அநியாயமா அந்த ஆப்கான் அகதிகள நீங்க துரத்தி விடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆப்கான்ல இருந்து வந்தவங்க எல்லாமே உளவாளிகள். யூதர்களுக்கு, இஸ்ரேலுக்கு உளவாளிகள். நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால இந்த மக்கள் எல்லாம் நாங்க துரத்தி விடுறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. டேய், அவங்களே சோத்துக்கு இல்லாம இந்த பயங்கரவாதிகளுடைய, தீவிரவாதிகளுடைய ஆட்சிக்கு பயந்துகிட்டு தானே அங்க வந்திருக்காங்க ஈரானுக்கு. மத்தவங்க எல்லாம் காப்பீர்களுடைய நாடுகளுக்கு போயிருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்களுக்கு அங்க போயிருக்காங்க. இப்ப அவங்க ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஐரோப்பிய நாடுகள்ல. இப்படி இருக்கும் பொழுது நிறைய பேரு நாங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் காப்பீர்கள் நாட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். நாங்க வந்து அல்லாவின் அடிமைகள். அதனால ஈரான் வந்து அல்லாவின் அடிமையின் தேசம். அதனால நாங்க அங்க தான் போவோம்னு சொல்லி இந்த ஆப்கானிஸ்தான்ல உள்ளவங்க ஈரானுக்கு போயிருக்காங்க. ஈரான்காரனும் அல்லாவின் அடிமை தான். இந்த ஆப்கான்
ஆப்கானிஸ்தான் மக்களும் அல்லாவின் அடிமைகள் தான். ஆனா இங்க இருந்து அங்க போன பிறகு இவங்க அகதிகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே அல்லாஹ்வ தான் வணங்குறாங்க, ஒரே குர்ஆன தான் ஓதுறாங்க, ஒரே மசூதிக்கு தான் போவாங்க. ஆனா இவங்க வந்து அகதிகள், அவிங்க வந்து சிட்டிசன். சரி, ஆனா இப்ப என்னடான்னா, அந்த எல்லா ஆப்கானிஸ்தானர்களையும் யாரெல்லாம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து உள்ள வந்தாங்களோ, அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டியிருக்காங்க. காரணம் சொல்லியிருக்காங்க, இவங்க இஸ்ரேலிய உளவாளிகள். சரி, Many are beaten. They threw us out like garbage, said Sahar, a mother of 5. அப்ப அதுல ஒரு அம்மா சொல்லியிருக்கு, 5 குழந்தைகளுக்கு தாயி. ஆனா இந்த அம்மாவ குப்பைய எடுத்து தூக்கி வெளியில எறியுற மாரி தூக்கி வீட்டுக்குள்ள புகுந்து தூக்கி வெளியில எறிஞ்சிருக்கிறாங்களே இந்த அம்மாவ. எங்கள கொஞ்சம் கூட ஒரு மனுஷனா கூட மனுஷியா கூட பார்க்காம, அவிங்க உள்ள புகுந்து தூக்கி குப்பையில போடுற மாரி வெளியில எறிஞ்சுப்புட்டாங்களாம். 5 குழந்தைகளுக்கு தாயாம். அப்படி ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காய்ங்க கொடூரமா. "ஓடுங்கடி, பார்டருக்கு ஓடுங்கடி, ஆப்கானிஸ்தானுக்கு ஓடுங்கடி" அப்படின்னு சொல்லி. சரி, Already this year, Iran has expelled 1.8 million refugees. அப்படி போடு. அதாவது இந்த வருஷத்துக்குள்ள, இந்த 2025ல இந்த 10 மாசத்துக்குள்ள 18,00,000 பேர் ஆப்கானிஸ்தானியர்கள துரத்தி விட்டுருக்கானா. யாரு? ஈரான்காரன். ஆனா இது எதுக்கு துரத்தி விட்டான் அப்படின்னா, இந்த ஆப்கானிஸ்தானியர்கள்லாம் இங்க இப்ப பாகிஸ்தானுக்கும், ஆப்கானிஸ்தானுக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இந்த ஆப்கானிஸ்தானுக்கு பயங்கரவாதிகள் தேவை. அப்ப இவங்களையெல்லாம் துரத்தி விட்டா, இவங்க போய் இந்த இயக்கத்துல சேருவாங்க. சேர்ந்து இவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரும். அப்ப ஈரான்காரன் எப்பவுமே ஸ்ரீலங்காவுக்குலாம் காசு அனுப்புனவன் அவன் தான். ஆயுதங்கள்லாம் கொடுத்தவன் அவன் தான் ராஜபக்சேவுக்கு. அதே போல நாடுகளுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்றவன் அவன் தான். இப்ப ஆயுதங்கள் சப்ளை மட்டும் இல்லாம அகதிகளையும் சப்ளை பண்றான். அதுக்கு அடிச்சு துரத்தி விட்டுருக்கானே, போங்கடா உங்க நாட்டுக்கு அப்படின்னு. இப்ப என்கிட்ட தாலிபான்களுக்கும் சோத்துக்கு வழி இல்லாம தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, நம்ம நாட்டுல வந்து நம்ம கூட இயக்கத்துல இருக்கிறதுக்கு ஆள் தேவை அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப 18,00,000 பேர் வந்திருக்கிறாங்க. இதுல எத்தனை லட்சம் பேர இவங்க தன்னுடைய இயக்கத்துல சேர்த்தாங்கன்னு தெரியல. ஏன்னு கேட்டா, தன்னுடைய இயக்கத்துல சேர்றவங்களுக்கு தான் அந்த நாட்டுல அனுமதியாம். அதனால வேற வழி இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துல உள்ளவங்களும் அந்த இயக்கத்துல போய் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த லட்சம் பேருக்கு மேல அநியாயமா அங்க பசினாலே செத்து போயிருக்கிறாங்களாம். பார்டர்கிட்டயே நின்றுக்கிறாங்க ரொம்ப காலமா. பார்டர்கிட்டயே நின்று மாசக்கணக்கா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்து போயிருக்கிறாங்க. அங்க எந்த சமூக ஆர்வலர்களும் உதவ போக முடியாது. ஏன்னு கேட்டா சுட்டு கொண்டு போடுவாங்க. அதனால அங்க எத்தனை பேர் சாகுறாங்க, எத்தனை பேர் என்ன நடக்குது அப்படிங்கிற எந்த விஷயமே வெளியில போகாதான். அப்ப இந்த வருஷத்துல 18,00,000 பேத்துல எத்தனை பேரு அங்க செத்து போனாங்க அப்படிங்கிற விவரமே தெரியலையா. ஆனா ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்களாம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம. பார்டர்லயே மாசக்கணக்கா சுத்திட்டு திரிஞ்சு வேற வழி இல்லாம செத்து போயிருக்கிறாங்க. இவன் தலிபான்ல வந்து சேரணும். அப்பதான் நான் வந்து நாட்டுல சோறு கொடுப்பேன். ஈரான்காரன் என்னடான்னா அடிச்சு துரத்துறான். இவன் என்னடான்னா எங்க இயக்கத்துல சேர்ந்தா தான் உங்களுக்கு சோறு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மத்தவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? ஆம்பளைங்க போய் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு சோறு கிடைச்சிரும். அவங்க கையில துப்பாக்கி எடுத்து நீ சுட்டு கொல்லணும் அப்படிங்கிற வெறிய குடுத்துருவாங்க. பெண்கள்லாம் என்ன செய்வாங்க பாவம்? அதனால தன்னுடைய நாட்டுல உள்ள பெண்களையே அவங்க காப்பாத்த முடியல. அப்படி இருக்கும் பொழுது அநியாயமா பெண்கள் பார்டர்ல செத்து கிடக்குறாங்களாம். That's why we brought Afghan activists here, Husna and Dr. Masouda Jalal, Nila Ibrahimi, Zarifa Ghaffar, to sound the alarm. அப்ப அங்கேருந்து ஆப்கான்லேருந்து கூட்டிட்டு வந்திருக்காப்புல அந்த ஆக்டிவிஸ்ட்டுகளை. அவங்ககிட்ட கேட்டிருக்காப்புல என்னென்ன நடக்குதுன்னு. அநியாயமாக இந்த வருஷத்தில் பார்டரில் எங்கே பார்த்தாலும் போனமாக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த விஷயம்லாம் யூஎனுக்கு தெரியணும்னு சொல்லி இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல. ஆனால் இதையெல்லாம் காதிலே வாங்க மாட்டேங்கிறாப்புல அந்த செக்ரட்டரி. But where is the rest of the world? Where are the mass rallies in London, Paris, and Madrid for suffering Afghan women and girls? ஐயா நீங்க என்னய்யா இப்படி பேசுறீங்க? எங்க தமிழ்நாட்டுல எல்லாம் மாநாடுலாம் போடுவாங்கய்யா. மாநாடுலாம் சினிமா நடிகர்கள் பிரவாஸ்ராஜ், அப்புறம் இன்னும் சத்யராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து மாநாடுலாம் போடுவாங்கய்யா. போட்டு காசாவுக்காக அழுவாங்க, அப்புறம் பலஸ்தீனத்துக்காக அழுவாங்க, இஸ்லாமியர்களுக்காக அழுவாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயம்லாம் அவங்க காதுக்கும் போயிருக்காது. இதையெல்லாம் இந்த புண்ணியவான்களும் அவங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. பாவம் இவருக்கு அந்த விஷயம் தெரியாது. இவர் என்ன எங்க மற்ற உலகங்கள்லாம் எங்க லண்டன்ல போராட்டம் நடக்கல, எங்க கேம்பஸ்ல போராட்டம் நடக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. காசா மக்கள் இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு யூதனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயமா இருந்தா தமிழ்நாட்டில இருந்து சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள்லாம் ஒண்ணா சேர்ந்து மழை வந்தாலும் மாநாடு நடத்தி போராட்டம் பண்ணுவாங்க. அந்த கெஃபியாவை கழுத்துல எல்லாம் கட்டிக்கிட்டு பயங்கரமா பேசுவாங்க. இது வந்து இஸ்லாமியர்களுக்கும் அல்லாவின் அடிமைகளுக்கும் இன்னொரு அல்லாவின் அடிமைகளுக்கும் நடக்கிற விஷயமாச்சே. அதுல செத்தா என்ன பொழைச்சா என்ன அதை பத்திலாம் இவங்களுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யூத விஷயம் இருக்கா அப்படி இருந்தா தமிழ்நாடு வரைக்கும் ஸ்ரீலங்கா முதல் கொண்டு எல்லா உலக நாடுகள்லாம் போராட்டம் நடக்கும். காலேஜ்ல எல்லாம் கேம்பஸ்ல எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. Where are the campus protests for 1.8 million Muslim refugees expelled by Iran? அதான் ஈரான்காரன் 18 லட்சம் பேரை துரத்தி விட்டானே, எல்லாம் எங்கடா போனீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கிறாப்புல இவரு. சினிமா நடிகர்கள் எல்லாம் காணோமா. சரி, Why is the UN Secretary General silent? அந்த கேள்வி கேட்டாப்புல. ஏன் யூஎன் செக்ரட்டரி சைலண்டா இருக்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாப்புல. இவருக்கு மானக்கடை ஆகி போச்சு. அதனால நாண்டுகிட்டு சாக போயிட்டாப்புல. நல்ல நேரம் காப்பாத்தி விட்டாங்களாம். And we ask this Human Rights Council, why இப்ப
கவுன்சில ஒரு கேள்வி Why கேட்கிறாப்புல. are you now planning to elect, by acclamation on October 8th, a representative of the Islamic Republic of Iran? அதாவது இந்த கவுன்சில்லாம் சேர்ந்து எலெக்ஷன் இல்லாம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ ஈரான்ல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இப்போ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஒருத்தன் கவுன்சில்ல மெம்பர் ஆக்கணும்னா அப்படின்னா, அவங்க வந்து ஓட்டு போடுவாங்களாம். ஆதரவு இத்தனை, ஆப்போசிட் இத்தனை. ஆதரவு யாருக்கு அதிகமா இருந்தா, அவர அந்த ரெப்ரசன்டேட்டிவா எடுப்பாங்களாம். ஆனா, ஏன்னு கேட்டா, இப்போ ஓட்டு எடுப்பு நடத்தினா தான் ஈரான்காரன் உள்ள எடுக்க முடியாது. எவனும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பயந்துகிட்டு, செக்ரட்டரிட்ட கேட்குறாப்புல, "எதுக்குய்யா வந்து ஓட்டெடுப்பு நடத்தாம நீ வந்து ஈரான்காரன ரெப்ரசன்டேட்டிவா கவுன்சில் மெம்பரா எடுக்கிற?" அப்படின்னு கேட்குறாப்புல. இத கேட்டதுமே அவருக்கு பயங்கர மானக்கேடாயி போச்சு. அதுக்கடுத்து போய் தற்கொலை பண்ணிக்க போயிட்டாப்புல. சரி, இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது, தயவு செய்து ஆப்கானிஸ்தானிய மக்களை உங்கள் ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.